வல்லரசு நாடான அமெரிக்கா தனது மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு பல்வேறு நாடுகள் மீது தொடுக்கப்படுகிற போர்களினுடைய கணக்கு சொல்லி மாள முடியாது. இந்த நிலையில் பல லட்சம் கோடி டாலர்களை செலவு செய்து போர்களை நடத்தும் அமெரிக்காவினுடைய நிலைகளை நினைத்தா மிகப்பெரிய அளவில் வருத்தத்தை ஏற்படுத்தும் கூட சொல்லலாம். உலக நாடுகள் பட்டினியிலும் பசியிலும் வறுமை கோட்டுக்கீழும் இருக்கக்கூடிய பல நாடுகள் இருக்கிற இந்த நிலையில் போருக்கு மட்டுமே பல கோடி டாலர்களை செலவு பண்ணுறது அமெரிக்காவுடைய வாடிக்கையாக வைத்திருக்கு. உலக வரலாற்றிலேயே இதுவரை நடந்த போர்களில் அதிகமாக செலவு செய்யப்பட்ட காரணம் இரண்டாம் உலகப் போருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தற்போதைய அந்த மதிப்பீட்டின்படி இந்த போருக்காக அமெரிக்கா மட்டும் 390 லட்சம் கோடி அளவுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதான செய்திகளை பார்க்கும்போது மிகப்பெரிய அளவிலான வருத்தங்களை ஏற்படுத்த தோணும். போருக்கு இவ்வளோ கோடி செலவு பண்ணுமா என்ற கேள்விகளும் இருந்தோம். இதுவரை போர் வெறியில் அமெரிக்கா செலவழித்த தொகை எவ்வளோ தெரியுமா அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக 1941 45 வரை நடைபெற்ற இரண்டாம் உலகப் போருக்கு மட்டும் அமெரிக்கா 4.7 ட்ரில்லியன் அளவிற்கு பணத்தை செலவு செய்திருக்காங்க. இது டாலர் மதிப்பில் நம்ம குறிப்பிடுகிறோம். 4.7 ட்ரில்லியன் அளவிற்கு செலவிடப்பட்டிருக்கிறது. அதே போல 2001 நடைபெற்ற ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் மீதான தாக்குதல்களில் ஏறக்குறைய 8.0 ட்ரில்லியன் அளவிற்கு பல்வேறு விதமான செலவினங்களை செய்திருக்காங்க. இதில் பராமரிப்பு பணிகள் உள்பட இந்த செலவினங்களை உள்ளடக்கியிருக்கிறது. 1965 மற்றும் 1975 ஆண்டுகளில் வியட்நாம் போர் நடத்தும் போது அமெரிக்கா செலவிடப்பட்ட தொகை எவ்வளோ தெரியுமா? 844 மில்லியன் அளவிற்கு பணத்தை செலவு செய்திருக்காங்க. முதலாம் உலகப் போர் இருக்கக்கூடிய 1917 1918 ஆகிய ஆண்டுகளில் ஏறக்குறைய 382 மில்லியன் அளவிற்கான பணத்தை செலவு செய்திருக்குது அமெரிக்கா. கொரியா போர் 1950-53 நடைபெற்ற அந்த கொரிய போரில் மட்டும் 341 மில்லியன் அளவிற்கு பணத்தை செலவு செய்ததா சொல்லப்படுது. இவ்வளவு வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா இவ்வளவு பெருந்தொகையை வெறும் போருக்கு மட்டுமே பயன்படுத்துதா அப்படின்ற கேள்வி கேட்கும்போது வருத்தமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் பல நேரங்களில் போருக்காக தன்னுடைய நாட்டை காப்பாற்றணும், நாட்டினுடைய கட்டளை கீழ்ப்படியணும்னு சொல்லி போருக்காக யுத்தத்து களத்தில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு செலவிடப்படுகிற தொகை என்பதும் மிகப்பெரிய அளவில் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் அவங்களுடைய தேவைகள் முறையாக பூர்த்தி செய்யப்படவில்லை. அவர்கள் ஒவ்வொரு போர்க்களத்திலும் அவர்களுக்கு வழங்கப்படுகிற உணவுகளில் பெரிய அளவில் திருப்தி இல்லை என்பதை போர் வீரர்கள் தன்னுடைய களத்திலிருந்து சொல்லப்பட்ட பல செய்திகளும் ஊடகங்களில் அப்பப்போ வெளிவருவதையும் பார்க்கிற இந்த நிலையில் தற்போது 2026 ஆண்டில் ஈரானுடன் இராணுவ மோதலை உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய இந்த சூழலில் அமெரிக்கா ஈரானுடன் நடத்தி வரும் இந்த இராணுவ உச்சக்கட்ட தாக்குதல் விவகாரத்தில் இதற்காக அமெரிக்கா நாள் ஒன்றுக்கு சுமார் 2 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பீட்டில் பார்த்தா ஏறக்குறைய 16,600 கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செய்து வருவதாக ஐநா சபையினுடைய மனிதாபிமான முகாமுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாம் தன்னுடைய கவலையை தெரிவிச்சிருக்காரு. இவ்வளவு கோடி நாள் ஒன்றுக்கு செலவு செய்யணுமான்ற கேள்விகளையும் அவர் எழுப்பியிருக்காரு. ஐநா சபையினுடைய மனிதாபிமான முகாமுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாம் தற்போது ஈரானிடம் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிற அமெரிக்கா ஏற்கனவே செலவிடப்பட்ட தொகைகளை விட தற்போது கூடுதலான செலவினங்களை ஒதுக்கி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இன்னும் ஆச்சரியத்துக்குரிய செய்தியாக இருக்குங்க. போருக்காக செலவிடப்படும் இந்த தொகைகளை உலகளாவிய வறுமை ஒழிப்புக்கும் சுமார் 8.7 கோடி மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்கும் பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு உலக நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூக ஆர்வலர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக குரல் எழுப்பி வராங்க. அமெரிக்கா ஆப்ரேஷன் எபிக் பியூரி என்று இராணுவ நடவடிக்கைகளின் காரணமாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு பட்ஜெட்டு முதல் முறையாக 1 ட்ரில்லியன் என்ற மைல்கல்லை தாண்டி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்படி போருக்காக பல கோடி மில்லியன் டாலர்களை செலவு செய்யும் அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடாக தன்னை நிலைநிறுத்தி காட்டுவதற்கு அமைதிக்காகவும் சமாதானத்திற்காகவும் செலவிடப்படும் தொகைகளை விட காட்டிலும் போருக்காக செலவிடப்படுகிற அமெரிக்காவினுடைய திட்டங்களும் அமெரிக்காவினுடைய அணுகுமுறையும் போர்வெறி கொண்ட ஒரு நாடாகவே அமெரிக்கா தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு வருது அப்படின்னு உலக தலைவர்கள் மத்தியில் சில கருத்துக்களையும் சொல்லி வராங்க. ஈரானுடன் நடந்த மோதல் போக்கு தற்போது சுமூகமான நிலைக்கு எட்டப்படும்லாம் உலக நாடுகள் எட்டி வரும் நிலையில் கருத்து யுத்தங்கள் அதிகரித்து தற்போது அது
போருடைய அடுத்தடுத்த நகர்வுகள் இன்னும் வீரியத்தையே தாங்கி வருது. எவ்வளவு செலவு செய்தாலும் பார்ப்போம், 2ல் 1 கை பார்த்துருவோம் அப்படின்றது போல அமெரிக்காவினுடைய அணுகுமுறையை உலக நாடுகள் கண்டிச்சு வருது. இனியாவது அமெரிக்கா போர் யுத்தங்களுக்கு செலவு செய்கிற தொகைகளை ஏழை அண்டை நாடுகளுக்கு உதவி செய்வதற்கும், சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கும், உலக நாடுகள் வறுமை கோட்டுகளில் இருக்கிற நாடுகளுக்கும் உதவிக்கரம் நீட்டுவதற்கு முன்வருமா என்ற குரலை தான் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து ஒலித்து வராங்க.